ஏன் அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு அழகான ஊர் எதுனா நீலகிரி தெரியும்ல. மக்களுடைய அன்பு பாசம். இப்ப நான் 90ல கூட்டிட்டு வந்தேன் ட்ரெயினுக்காக, அவ்வளவு சீக்கிரம் அப்ப அவ்வளவு இருந்தது. இப்ப ஊட்டிக்கே வரல. எப்படி இருந்தது இப்ப இப்படி ஒரு டேங்க் இன்ச்சு பை இன்ச்சு மூவார். சுற்றுலாவை நல்ல வளர்ச்சி அடையணும்னா நம்மளுடைய டாக்டர் எல் முருகன் சாரால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா முடியுமா முடியாதா? ஜனங்களே சொல்லுங்க. நமது சின்னம் தாமரை சின்னம். எவ்வளவு அதாவது எவ்வளவு வளர்ச்சி அடையலாம். ஐடி வந்திருக்கலாம், மருத்துவமனை வந்திருக்கலாம். நேற்று கோத்தகிரியில இருந்து வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்தேன். என்ன சார் ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குன்னா, இங்க வந்து எமர்ஜென்சிக்கு இங்க ஹாஸ்பிட்டல் இல்ல சார் மேடம், கோயம்புத்தூர் தான் போகணும். கோயம்புத்தூர் போறதுக்குள்ள என்ன ஆகும் அந்த பேஷண்ட். ஆனா நம்மளுடைய முருகன்ஜி ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா உங்களுடைய கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க எனக்கு தெரியும். நீங்க அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வைப்பீங்களா இல்லையா? ஜெயிக்க வைப்பீங்கல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவரு கோல்டன் ஸ்பூன்ல வளரல, கஷ்டப்பட்டு வந்தவர். அதே மாதிரி நம்மளுடைய மோடிஜி முந்தானேக்கு வந்து என்ன அழகான அருமையான பேச்சு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ வராரு. அவருடைய ஊரு சார் இது, இந்தியாவுடைய பிரதமர். அவருடைய ஊருக்கு அவர் வராம வேற யார் வர முடியும்? ஆனா அவர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்களுடைய அன்பு பாசத்துக்கு தான் மோடிஜியை வர வைக்குது தமிழ்நாட்டுல. மோடிஜி மீண்டும் மோடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் மோடி மீண்டும் மோடி அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணும்? ஓட்டு போடுவீங்களா ஜனங்களே? கண்டிப்பா மோடிஜி 3வது முறையாக பிரதமராக வருவார். ஆனா தமிழ்நாட்டு ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல பெண்களே. நான் வந்திருக்கேன் சென்னையில இருந்து. சாருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீலகிரியில இருக்கிற மக்களுடைய அன்பு பாசம் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பீங்க. ஜெயிக்க வைப்பீங்களா? அது சவுண்ட் இல்லையே, கேளுங்களேன். ஜெயிக்க வைப்பீங்களா? நமது சின்னம், நமது சின்னம் நீலகிரியில இப்போ ஒண்ணுமே இல்ல. கோத்தகிரியில இருந்தா நான் வந்தேன். 1 மணி நேரம் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஊட்டியாதான் இருக்கு தவிர வளர்ச்சி இல்ல. ஆனா பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகி போச்சு. நீங்க பாத்தீங்க அன்னைக்கு ஷூட்டிங் டைம்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் வேலை செஞ்சாங்க. இப்ப இல்ல ஷூட்டிங். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சிரஞ்சீவி சார் வேலை செய்வாங்க, ஒரு இடத்துல கமலஹாசன் சார் ஒரு இடத்துல செய்வாங்க, ஒரு இடத்துல ரஜினி சார் செய்வாங்க, ஒரு இடத்துல பாலகிருஷ்ணன், ஒரு இடத்துல மோகன்லால். அப்படி நடக்கிற இடத்த இப்ப வந்து ஷூட்டிங்கே இல்லாம இருக்குன்னா இது வந்து ஒரு சின்ன கோடம்பாக்கம் ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ சொல்ல அந்த மாதிரி இருந்த ஊட்டி இப்போ வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கு கண்டிப்பா வளர்ச்சி எல் முருகன்ஜியால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. ஏன்னா அவர் தான் நேரா மோடிஜி கிட்ட போய் பேசலாம். உங்ககிட்ட நேரா பேசுறதுக்கும் சுத்தி வளர்ச்சி பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ மோடிஜிட்ட நேரா பேசினா கண்டிப்பா இப்போ மருத்துவமனை இங்க திறந்துருக்கு. யார் வந்து திறந்தா? மோடிஜி தான் வந்து திறந்தா. சோ நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ், அதாவது ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஒண்ணு பண்ண போறாரு. ஏன்னா இங்க இருந்து உடம்பு சரியில்லைன்னா இமீடியட்டா கோயம்புத்தூர் வரைக்கும் டிராவல் பண்ண என்ன நடக்கும்? கஷ்டம் இல்ல. சோ அது ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நான் உறுதுணையா இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சார். நான் வந்து மேலே ஏறி மட்டும் நின்னு பேசல. உங்களுக்கு தெரியும், இறங்கி எல்லாருக்கிட்ட. ஏன்னா நான் மேடையில நின்னா